பலன் தரும் பரிகாரங்கள் அப்படிங்கிற பகுதியில் குரு பெயர்ச்சி யார் யாருக்கெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு ஒவ்வொரு ராசிக்காரருக்கும் நாம் தொடர்ந்து பார்த்துட்டு வரோங்க. அந்த வகையில் இன்றைய தினத்தில் மகர ராசிக்காரர்களுக்கு குரு பெயர்ச்சி எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோங்க. பொதுவாக மகரம் நகரத்தை ஆளும் அப்படின்னு சொல்லுவாங்க. மகர ராசிக்காரர்கள் சிகரத்தை போல யோசிப்பாங்க. அவங்க யோசனைகள் எல்லாமே உயர்ந்ததாக இருக்கும். பெரிய பெரிய திட்டங்கள் தான் போடுவாங்க. மகர ராசிக்காரங்களால் எளிமையாக யோசிக்கவே தெரியாது. ஒரு கடை திறப்பு விழா, அதுக்கு யானையை கூப்பிடலாமான்னு பார்ப்பாங்க. கடை திறப்பு விழா தான், ஆனால் அவங்க யோசிக்கிறது யானையை கூப்பிடணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி எதை எடுத்தாலும் ரொம்ப பிரம்மாண்டமாக யோசிக்கக்கூடிய கற்பனா சக்தி, சிந்தனா சக்தி அதெல்லாம் உடையவங்க மகர ராசிக்காரங்க நீங்கள் தாங்க. அது மட்டும் இல்லைங்க, இளகிய மனசுக்கு நீங்கள்லாம் சொந்தக்காரங்க. யாராவது கொஞ்சம் கண்ணை கசக்கி ஏதாவது சொன்னாலே உடனே கையில் இருக்கிறதெல்லாம் கொடுத்துட்டு வந்துடுவீங்க. பொதுவாகவே மகரம் அப்படின்னாலே ஒரு நகரத்தை ஆளக்கூடியவங்க. நீங்கள்லாம் 4 பேர் அவங்கள்ட்ட வந்துட்டு போவாங்கங்க. உதவி கேட்டு வருவாங்க, ஆலோசனை கேட்டு உங்ககிட்ட நிறைய பேர் வருவாங்க. அதே மாதிரி அதிகார பதவியில் இருக்கிறவங்களையும் உங்களுடைய அன்பால் நீங்கள் கட்டி போட்டு வச்சுருப்பீங்க. அவங்க கூட நாட்டு நடப்பு சில விஷயங்கள், சில அந்தரங்க விஷயங்கள், முக்கியமான ரகசியங்கள் அதெல்லாம் உங்ககிட்ட பகிர்ந்துப்பாங்க. இந்த மாதிரி ஏகப்பட்ட நல்ல குணாதிசயங்கள் உங்ககிட்ட எப்பயுமே இருக்கும். அதே மாதிரி எவ்வளோதான் காசு பணம் வந்தாலும் பழசை நீங்கள் மறக்கவே மாட்டீங்க. அது அப்படியே உள்ளுக்குள்ளார ஓடிட்டு தான் இருக்கும். என்ன ஒன்று, எதை செய்தாலும் சிறப்பாக செய்யணும். ஒரு கடைக்கே போகிறீங்க, ஒரு பொருளே வாங்குறீங்க, இருக்கிறதுலே காஸ்ட்லியானது எது, அந்த பிராண்ட் என்ன அப்படின்னு கேட்பீங்க, அதுதான் வாங்குவீங்க. ஒருத்தவங்களுக்கு தரதாக இருந்தாலும் கூட அந்த மாதிரி தான் நீங்கள் வாங்கி தருவீங்க. சிலர்லாம் கிஃப்ட் தரணுன்னா பழசை வாங்கி கொடுப்பாங்க, இல்லை பயன்படுத்துகிறத வச்சுக்கிட்டு அப்புறமா கொடுப்பாங்க. நீங்கள் அப்படி கிடையாது. புதுசு இன்றைக்கி ட்ரெண்டியாக என்ன இருக்குது அதை வாங்கி கொடுப்பீங்க. இந்த மாதிரி ஏகப்பட்ட நல்ல குணங்கள் உங்கள்கிட்ட இருக்குது, சொல்லிக்கிட்டே போகலாங்க. ஆனால் இத்தனை நல்ல குணங்கள் உங்கள்கிட்ட இருந்தாலும் 2019 நீங்கள் சிரமப்பட்டுருக்கீங்க. 5 வருடங்களாக உங்களுடைய சிரமங்களை சொல்வதற்கு வார்த்தைகள் இல்லை அப்படின்னே சொல்லலாம். எல்லாத்தையும் இழந்து நின்றுருக்கிற சூழ்நிலையில் தான் இப்போ நீங்கள் இருக்கீங்க. ஆனால் பட்டுப்போன மரம் துளிர்த்து வருவது போல, கோடை காலத்திலே திடீரென்று மழை வருவது போல, பசி நேரத்திலே சுவையான உணவு கிடைப்பதைப் போல அற்புதமான இந்த குரு பயிற்சி உங்களுக்கு எல்லா வகையிலுமே பெரிய ஆறுதலாக இப்போ வந்திருக்கிறாருங்க குரு பகவான். 5ஆம் இடத்து குரு கெஞ்சினாலும் கிடைக்காது, 5ஆம் இடத்து குரு அஸ்திவாரத்தை அமைச்சு கொடுக்கும் அப்படின்லாம் ஏகப்பட்ட பழமொழிகள் ஜோதிட நூல்களில் சொல்லப்பட்டிருக்குங்க. அப்போ இந்த 5ல் குரு இப்போ நுழைஞ்சிருக்கிறது உங்களுக்கு ஒரு பெரிய கிஃப்ட் அப்படின்னு தாங்க சொல்லணும். ஏன்னா 5ஆம் இடத்துல குரு இருக்கிறதுனால முதல்ல தாழ்வு மனப்பான்மை விலக ஆரம்பிக்கும். உங்களை தள்ளி வச்சவங்கெல்லாம் கொஞ்சம் நிமிர்ந்து பார்த்து, ஓ நீங்களா, வாங்க உட்காருங்க அப்படின்னு முதல் வரிசையில் உங்களை உட்கார வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. உங்களை நீங்களே நம்பாமல் எப்படிலாம் இருந்தீங்க, நம்மளால் இதெல்லாம் முடியுமா, அவ்வளோதான் நம்ம காலம் முடிஞ்சு போச்சு அப்படின்லாம் முற்றுப்புள்ளியெல்லாம் நீங்கள் வச்சுட்டு இருந்தீங்கல்ல, இனிமேல் கமா போட்டு வாழ்க்கையை தொடங்கி ஆச்சரியப்படுற அளவுக்கு, ஆச்சரியக்குறிகள் எல்லாம் வரையறக்கூடிய அளவுக்கு உங்கள் வாழ்க்கை இனிமேல் கொஞ்சம் பெருசாகவே போக ஆரம்பிக்குங்க. எங்கே போனாலும் எதுலேயுமே நிலைக்க முடியலை. தொழிலாக இருந்தாலும் சரி, உத்தியோகமாக இருந்தாலும் சரி, எங்கே போனாலும் பகை, எங்கே போனாலும் சிக்கல்கள், எதையும் தொடர முடியாமல் இருந்தது இல்லைங்களா? அந்த நிலைமை இனிமேல் கொஞ்சம் கொஞ்சமாக மாறுங்க. அதே மாதிரி வீட்டுக்குள்ளார தான் இருந்தீங்க, ஆனால் வீட்டில் இருக்கிறவங்களோட சுயமாக பேச முடிஞ்சுதா, சுதந்திரமாக பேச முடிஞ்சுதா? முடியலையே. யார் என்ன கோச்சிப்பாங்களோ தெரியல. ஏதோ வந்தமா இருந்தமா, விருந்தாளி மாதிரி இருந்துட்டு வெளியில் போனோமா அப்படிங்கிற நிலைமையில் இது வரைக்கும் இருந்தீங்க. ஆனால் இனிமேல் கணவன் மனைவிக்குள்ளார ஒரு அந்யோன்யம் அதிகமாகுங்க. பிள்ளைகள் கூட நம்மளை மதிக்காமல் இருந்தாங்கன்னு நினைக்கும்போது சில நேரங்களில் கண்ணோரமாக நீங்கள் கண்ணீர் சிந்தியது காலம் எல்லாமே இருக்குதுங்க. ஆனால் இனிமேல் அந்த நிலைமை எல்லாமே மாறுங்க. பிள்ளைங்க பாசமாக உங்களை கூப்பிட ஆரம்பிப்பாங்க. உங்களுக்கு வேறு ஏதாவது உதவிகள் வேணுமா கேட்க ஆரம்பிப்பாங்க. கடைக்கு போகிறேன், உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்பாங்க. முன்னாடியெல்லாம் நீங்கள் சொல்லி அனுப்பிச்சா கூட நான் மறந்துட்டேன், வாங்கிட்டு வரல அப்படிம்பாங்க. இப்போ நீங்கள் சொல்லாமல் விட்டாலும் கூட அப்போ நீங்கள் ஞாபகம் வச்சு
கேட்டதை இப்போ அவங்க ஞாபகம் வச்சு வாங்கிட்டு வருவாங்க. இதுக்கு பேர் தாங்க குரு பயிற்சி. இந்த குரு பயிற்சி தாங்க உங்களுக்கு ரொம்ப சாதகமாக இருக்குது. அதே மாதிரி குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ளார சாதாரணமாக பேசினாலே சண்டையில் போய் முடியும். என்ன இப்படியெல்லாம் இருக்குது, நமக்கு பேச தெரியலையா இல்லை அவங்களுக்கு பேச தெரியலையா, யார் மேலே தப்பு இருக்குன்னு ஒன்றும் புரியவே மாட்டேங்குது, சரி மௌனமாகவே இருந்துடலாம் அப்படின்னு இருந்தால் ஏன் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்ல மாட்டிங்களா, மதிக்காமல் இருக்கீங்க, வாயை திறந்து பேச வேண்டியதானே அப்படின்னு சொன்ன உடனேயே சரி ஏதோ பேசி வைப்போம் அப்படின்னு பேசிய காலம் போய் இனிமே அன்பாக அதே மாதிரி ஆதரவாக ரொம்ப பாசமாக கணவன் மனைவி 2 பேரும் பேசிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. எல்லா வகையிலுமே உங்களுக்கு செல்வாக்கும் அதிகரிக்குங்க. அதே மாதிரி இங்கே தான் சரியில்லை, சரி ஒரு வெளிமாநிலம் வெளிநாட்டிலையாவது போய் எப்படியா தப்பிச்சு எதாவது பொழைச்சிக்கலாம் அப்படின்னு ஓடிப்போனால் அங்கேயும் இந்த நேரம் விடாமல் நம்மளை துரத்துச்சு அப்படின்னு வேதனைப்பட்டவங்களாம் இருக்காங்க. அதனால் வெளிமாநிலம் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய மகர ராசிக்காரர்களுக்கும் இந்த குரு பயிற்சி வந்து ரொம்ப அமோகமாக இருக்கும். வேலை கிடைக்கிறது, H1B விசா அல்லது GC கிடைக்கிறது, PR கிடைக்கிறது, அது மாதிரி முயற்சிகள் எல்லாமே உங்களுக்கு வரும். எந்த குழுக்களாக இருந்தாலும் உங்களுக்கு ஏதாவது விசா கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குதுங்க. வேலையும் புதுசு அமையறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. எவ்வளவோ உழைச்சி கொட்டினாலும் அதிகாரிகள் நம்மளை கூப்பிட்டு குறை சொல்கிறாங்க. யாரோ பண்ண தவறுக்கெல்லாம் நம்மளை நிற்க வச்சு கேள்வி கேட்குறாங்க. என்ன நேரம் இது, குடும்பத்திலையும் பிரச்சனை, அலுவலகத்திலையும் பிரச்சனை, எங்கே போகிறதுன்னு தெரியாமல் தவிச்சிட்டு இருந்தீங்க. இப்போ குடும்பத்தில் ரொம்ப சுமூகமான அமைதியான ஒரு நிம்மதியான சூழ்நிலை இனிமேல் உருவாகும். உத்தியோகத்தில் கூட நீங்கள் முடிவெடுக்கக்கூடிய இடத்திற்கு வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. அல்லது உங்களுக்கு நெருக்கமானவங்க மேலதிகாரியாக வர்றதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குது. புது வேலை உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்குங்க. நல்ல வேலையாக கிடைக்கும். சம்பளமும் கொஞ்சம் கூடி வரும். இப்போ இருக்கிற செலவுக்கு இந்த சம்பளத்தை வச்சுலாம் ஓட்ட முடியாது. அதில் வேறு வேலை தேடலான்னு சொல்லி தேட ஆரம்பிப்பீங்க. நிச்சயமாக உங்களுக்கு வேலையும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. உத்தியோகத்திலையும் இனிமேல் உங்கள் கைதாங்க ஓங்கி இருக்குங்க. இந்த குரு பயிற்சி அம்மாவோட ஆரோக்கியத்தும் நல்லா இருக்கும் இனிமேல். ஏன்னா அம்மா ரொம்ப கஷ்டப்பட்டாங்க, மருந்து மாத்திரை அறுவை சிகிச்சை அப்படி இப்படின்னு ஏதோ பல முக்கியமான வேலையில் இருக்கும்போது அவங்களுக்கு ரொம்ப விட முடியாமல் போய் அவங்கள அழைச்சிக்கிட்டு ஓடி போய் அழைச்சி கொண்டாந்து காமிச்சிட்டு அப்புறமா நீங்கள் உங்கள் வேலையை பார்க்க வேண்டிய நெருக்கடியெல்லாம் இருந்தது இல்லைங்களா, அதெல்லாம் மாறி இனிமேல் நல்லா இருப்பாங்க அவங்க. அதே மாதிரி எந்த பக்கம் திரும்பினாலும் ஒரு சோக செய்தி, எந்த வகையிலுமே நல்ல செய்தி, நல்ல ஒரு சந்தோஷமான செய்தி இது வரைக்கும் நீங்கள் கேட்டது இல்லை, அதெல்லாமே இனிமேல் மாறும். எந்த பக்கம் திரும்பினாலும் சந்தோஷம் அதிகரிக்குங்க. நண்பர்கள் உறவினர்கள் மத்தியில் இனிமேல் உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்குங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்குங்க. வியாபாரம் என்னென்னமோ நீங்களும் பண்ண பார்த்தீங்க, எதையோ செய்தீங்க, அந்த வியாபாரம் இந்த வியாபாரம்னு சொல்லி கடை திறந்தீங்க, வேலையாட்கள் வந்தாங்க, பங்குதாரர்கள் வந்தாங்க, எல்லாரும் வந்தாங்க, எல்லாரும் செட்டில் ஆகிட்டாங்க. ஆனால் உங்களை அப்படியே ரோட்டில் விட்டுட்டு போயிட்டாங்க. அப்படிங்கிற நிலைமை தான் இது வரைக்கும் இருந்தது. இனிமே வியாபாரம் உங்களுக்கு நல்லா இருக்கும். எந்த வியாபாரம் செய்யலாம் அப்படின்னு யோசிச்சு பண்ணுங்க. என்ன தசாபுத்தி உங்களுக்கு நடக்குது அப்படின்னு ஜாதகத்தையும் ஒரு கிளான்ஸ் பார்த்துட்டு அப்புறமா நீங்கள் முடிவெடுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. எப்படி பார்த்தாலும் இனிமேல் வியாபாரம் தழைக்கும். கடையை திறக்கலாமா வேண்டாமா, கடைக்கு போகலாமா வேண்டாமா, சரி வீட்லேயும் நிலைமை சரியில்லை, சரி கிளம்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டா வெறுப்பாக கடையை திறந்த நிலை மாறி இனிமேல் ரொம்ப சந்தோஷமாக கடைக்கு முதல்ல கிளம்புவோம், வாடிக்கையாளர்கள்லாம் வந்துடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆர்வமாக கடையை திறந்து அதிகமாக சம்பாதிக்கக்கூடிய சூழ்நிலை அடுக்கடுக்காக இனிமேல் உங்களுக்கு வந்து ஒரு அமைதியான சூழ்நிலையும் உருவாக்கும். புது ஏஜென்சி எடுக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. எல்லா வகையிலுமே உங்களுக்கு வெற்றியும் சந்தோஷமும் இந்த குரு பயிற்சியால் உண்டுங்க. அதே மாதிரி திருமணம் தள்ளி போனவங்களுக்கு திருமணம் கூடி வரும். நல்லா பேசுகிறாங்க, பிடிச்சிருக்குன்னாங்க, வச்சுக்கலாம் அப்படின்னாங்க. ஆனால் அடுத்தது பார்த்தா இல்லைங்க, விருப்பம் இல்லைங்க, ஜாதகம் சரியில்லைன்னு சொல்லிட்டாங்க, அதனால் வேறு இடம் பார்க்குறோம் அப்படின்னு திடீர்னு வந்து தவிர்த்துட்டாங்க. அந்த நிலைமை மாறும். இனிமேல் ஜாதகமும் பொருந்தி வரும், மனசுக்குள்ளேயும் ஒருவருக்கொருவர் பிடிச்சு திருமணம் செய்து கொள்ளக்கூடிய, திருமணம் கூடி வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அந்த சொத்தை கொடுத்தோம்னா அது இருக்கிற கடனை கொஞ்சம் அடைச்சிட்டு மீற காசை வச்சு ஒரு இடத்த வாங்கி வீடு கட்டலான்னு பார்த்து நீங்களே என்னென்னமோ முயற்சி பண்ணீங்க, இது வரைக்கும் நடக்கலை. இனிமேல் அதெல்லாமே நடக்கும். சொந்த வீட்டில் குடியேறக்கூடிய யோகத்தையும் இந்த 5ஆம் இடத்து குரு பகவான் உங்களுக்கு தருவார். உங்கள் ராசியை குரு பகவான் பார்க்கறதுனால தோல் முகத்தில் இருந்த சுருக்கமெல்லாம் விலகி இனிமேல் அழகாகவும் இளமையாக இருப்பீங்க.
9ஆம் இடத்தை பார்க்கறதுனால தங்க நகைகள் வாங்குவீங்க, அடகில் இருக்கிறதையும் மீட்பீங்க. லாபஸ்தானத்தை பார்க்கறதுனால எதை பண்ணாலும் உங்களுக்கு இனிமேல் வெற்றியும் லாபமும் கிடைக்குங்க. இந்த குரு பெயர்ச்சி மேலே மேலே உங்களுக்கு நல்லதெல்லாம் தர்றதுக்கு ஆந்திர மாநிலத்துடைய எல்லையில் இருக்கக்கூடிய ஊர் சுருட்டப்பள்ளி. அங்கே சிவபெருமான் நஞ்சுண்டேஸ்வரராக சயன கோலத்திலே அங்கே அருள்பாலித்து கொண்டிருக்கிறார். அங்கே இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தி ஸ்ரீ தாம்பத்திய தட்சிணாமூர்த்தியாக காட்சி கொடுக்கிறார். அப்படிப்பட்ட ஸ்ரீ தாம்பத்திய தட்சிணாமூர்த்தி சுவாமி, அந்த சுவாமியை போயிட்டு தரிசனம் பண்ணுங்க. ஏதாவது ஒரு பிரதோஷ நாளில் போங்க, அப்போ தான் உங்களுக்கு கூடுதல் சக்தி கிடைக்கும். ஏதேனும் ஒரு பிரதோஷ நாளில் பிரதோஷ நேரமாகிய மாலை நேரத்திலே சென்று அங்கே இருக்கக்கூடிய ஸ்ரீ தாம்பத்திய தட்சிணாமூர்த்தி சென்று தரிசனம் செய்துட்டு நெய்விளக்கேற்றி தரிசனம் செய்துவிட்டு வாங்க. அதே மாதிரி மனநலம் குன்றியவர்களுக்கு உங்களால் ஆன உதவிகளையும் செய்யுங்க. மாதுளம் பழமும் தானமாக கொடுங்க. இந்த குரு பயிற்சி உங்களுக்கு அதிர்ஷ்டகரமாக இருக்குங்க. நெஞ்சிற்கினியவர்களே, வியாழக்கிழமையாகிய இன்றைய நாள் யோகிகள், தபசிகள், மகரிஷிகள், சந்நியாசிகளின் அருளாசியால் வெற்றி திருநாளாக உங்களுக்கு அமையட்டும். மீண்டும் நாளை காலை சந்திப்போம். நன்றியுடன் உங்கள் ஜோதிட முனைவர் KP வித்யாதரன். வணக்கம்.